தமிழக அரசியல் சூழல் குறித்து ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் ஜெயலலிதாவின் உயிரிழப்பு முதல் மருத்துவ குழு அளித்த விளக்கம், சசிகலா முதலமைச்சராக பதவியேற்கவிருக்கும் சூழல், தனது அரசியல் பிரவேசம் என்பன பல்வேறு விவகாரங்கள் குறித்து தமது கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார். செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு தீபாவின் விளக்கங்களை பார்க்கலாம். சசிகலா முதலமைச்சராக பதவியேற்க தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதே, இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் உறுதியுடன் தெளிவுடன் நான் என்னுடைய வாதத்தை முன்வைக்கிறேன். ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை குறித்த மருத்துவ குழு விளக்கத்தில் திருப்தி அடைந்துள்ளீர்களா? அனைத்து முறைகளை பற்றி எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இதை நாங்கள் செய்தோம், 2 மாதம் கழித்து இப்படி ஒரு பதிலை சொல்லி, இப்படி ஒரு விளக்கம் என்ற பெயரில் ஒரு 2 வரிகளை சொல்லி இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக முடியாது. முதலில் இருந்து தொடங்க வேண்டும் என்றால், எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்பது முதல், என்னென்ன சிகிச்சைகள் அளித்தார்கள், ஏன் அளித்தார்கள், யாருடைய உத்தரவின் பேரில் இதையெல்லாம் செய்தார்கள். what I'm asking is who gave the authorization. இது அரசியல் மட்டும் கிடையாது. அதாவது இன்றோ நாளையோ நடந்து ஏறக்கூடிய அந்த நிகழ்ச்சியின் முன்னோடியாக யாரும் எதையும் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு முன் எச்சரிக்கையாக இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா போட்டியிடும் தொகுதியில் அவரை எதிர்த்து களமிறங்குவீர்களா? I don't think there is a need for that, but as far as I am concerned, and as far as my political ambition that I have made very clear is concerned, I am definitely going to contest an election. இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் சூழலில் புதிய கட்சி ஆரம்பிப்பது குறித்து அறிவிக்கை வெளியிடவில்லையே, என்ன காரணம்? நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், 24ஆம் தேதி என்னுடைய அறிவிப்பை நான் தெரிவிக்கிறேன். அறிவிக்கை எப்போது வெளியாகும்? வெளியிடுவதில் ஏன் இவ்வளவு தாமதம்? அரசியல் நிர்பந்தம் உள்ளதா? அதை வெளியிடவில்லை என்றால் இப்பொழுது உள்ள சூழ்நிலை எதிர்பாராதமாக மாறி உள்ளது. சில தடைகள் வருகின்றன, அனுமதிகள் மறுக்கப்படுகின்றன. அதனால் தான் தாமதம் ஏற்படுகிறது. ஜெயலலிதாவுடன் 33 ஆண்டுகள் சசிகலா இருந்ததால் முதலமைச்சராகும் தகுதி உள்ளதாக அதிமுக கட்சி வட்டாரத்தில் பேச்சு எழுந்திருக்கிறதே, இது குறித்து உங்கள் கருத்து என்ன? முதலமைச்சர் ஆவதற்கும் முதலமைச்சர் ஆவதற்கும் 33 ஆண்டுகள் இருந்தேன், 43 ஆண்டுகள் இருந்தேன் என்பதற்கெல்லாம் எந்த சம்பந்தமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தீபா தமிழகத்திற்கு இதுவரை என்ன செய்துள்ளார்? நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியில் நான் என்னை ஈடுபடுத்தி உள்ளேன். மருத்துவ கட்டணம் குடும்பத்தினரிடம் கொடுக்கப்பட்டதாக மருத்துவ குழு அளித்த தகவலுக்கு உங்கள் பதில் என்ன? அந்த குடும்பத்தார் யார் என்று எனக்கு சரியாக புரியவில்லை. கட்சி தொடங்கினால் என்ன செய்வீர்கள்? ஆசியாவிலேயே தமிழகத்தை முதலாவது மாநிலமாக ஆக்குவேன் என்று என்னுடைய முதல் அறிக்கையிலே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அது மட்டுமே என்னுடைய குறிக்கோளாக இருக்கும்.